வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ரிவ்யூ தான் தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாவுடைய ஃபேர்வெல் டூர் அருமையாக அமைஞ்சிருந்தது. ஸோ எல்லோருடைய ரசிகர்கள் ஆதரவு அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்லருடைய ஆதரவில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து விடைபெற்றார். ஸோ கண்ணீர் மூழ்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து விடைபெறுகிறார். பாவம் லாஸ்ட்டு மேட்ச்சு. பட் ஜான்சனாவை வந்து WWE ஒரு வரலாறு படைச்சிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ முதல் மேட்சாக பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் அண்டு ஒஃபா ஃபெமி அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா நடந்திருந்தது. ஸோ ஒஃபா ஃபெமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா WWEக்கு இது ஃபஸ்ட்டு மேட்ச் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. கோடி ரோட்ஸுமே சொல்லக்கூடாது, அவருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்னெட்ரி இடையில வந்துட்டார். இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸை வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அங்கே ஒஃபா ஃபெமி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கிக்கை போட்டிருப்பார் நம்ம ட்ரூ மேக்னெட்ரிக்கு. போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து காப்பாற்றிருந்தார். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் இல்லாமல் போயிடுச்சு நம்ம ட்ரூ மேக்னெட்ரி இடையூறுனால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி அண்டு சோல் ருக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் NXT வெர்சஸ் WWE உமனுக்கான ஒரு மேட்ச் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்லி தரமான பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்டு சோல் ருக்கா அவங்களும் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு லாக்கை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி வந்து வரலாறு காணாத ஒரு முதல் வெற்றியை வந்து படைச்சிட்டாங்க. ஸோ இந்த வெற்றி இவங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு வெற்றி தான். ஸோ பெய்லிக்கு வந்து தோல்வி தான். பட் இருந்தாலும் அங்கே ஒரு செலப்ரேஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உமன் மேட்ச் வந்து முடிஞ்சது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேக் டீம் மேட்ச்சு நம்ம ஜிவ் ஈவன்ஸ் அண்டு ஏஜே ஸ்டைல் டிராகன் லீ இவங்களுக்கு கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா தரமான பர்ஃபார்மன்ஸோடு தான் போய்கிட்டு இருந்தது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் கூட்டணி வந்து தோல்வியை தான் வாங்கிருமோ அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே ஏஜே ஸ்டைல் அவருடைய கிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை வந்து படைச்சிட்டாரு இந்த மெயின் ஈவெண்ட்டில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸு அண்ட் ட்ரூத் அவங்க வந்து வந்திருப்பாங்க. ஸோ ட்ரூத் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாரு. நீ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணிட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோய் ஹென்றி அவர் வந்து விளையாட வேண்டிய ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீ சீட்டை வந்து மாற்றி போட்டு நீ வந்து விளையாண்டுட்ட அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஜோய் ஹென்றி ட்ரூத் வந்து மிஸ்ஸை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஹீரோ நம்ம ஜான்சினா ஹோட் அவருடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 7 டைம் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகியிருக்காரு. 5 முறை பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனு, ஒரு டைம் இன்டர்கான்டினல் சாம்பியனு, 4 டைம் பார்த்தீங்கன்னா டேக் டீமு, அப்புறம் 2 டைம் ராயல் ரம்பிள் வின்னரு, அப்புறம் 16 டைம் 17th சாம்பியனு, 17 டைம் வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காரு. ஸோ இவருடைய ஃபேர்வெல் டூர் தான் இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மேட்ச்சு, குண்டர் வெர்சஸ் ஜான்சினா. ஸோ அருமையான ஒரு மேட்ச்சுங்க. ஜான்சினா வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் இது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக WWE வந்து சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம ஜான்சினாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கணும். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஆப்போசிட்டு. நம்ம ஜான்சினாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து தோல்வி தான் நடந்திருந்தது. குண்டர் தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார் லாக்கை போட்டுட்டு. அங்கே ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா தலையில் கையை வச்சுட்டாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் வந்து நடக்கலை. ஸோ இந்த மேட்ச் ஜான்சினாவுக்கு லாஸ்ட் மேட்ச். இதில் வந்து நம்ம ஜான்சினாவை வின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாவது ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குண்டர் தான் ஜெயிச்சிட்டாரு. பட் ஜான்சினா வந்து பார்த்திங்கன்னா தலைமுறைகளுக்கு வழிவிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தோல்வியை வாங்கிக்கிட்டார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் அவர் பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸு, CM பங்க் எல்லாருடைய ஒரு ஆதரவில் பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சினா பிரியா விடை பெற்றார். வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டு கொடுங்க. நன்றி நண்பர்களே.